ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசு சார்பில் இலவசமாக காசி ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. காசி தமிழ் சங்கம் மூலமாக. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். காசி tamil.iitm.ac.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, மத்திய அரசு சார்பில் வருடம் காசி ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வகையில் இப்போதைக்கு காசி தமிழ் சங்கமம் 4.0 அப்படின்ற ஒரு பேரில் டிசம்பர் 2 முதல் உங்களுக்கு தொடங்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு தமிழகத்திலேருந்து காசிக்கு ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் 4 to 5 டைம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க மத்திய அரசு சார்பில். எல்லாமே உங்களுக்கு இலவசமாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல உங்களுக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து எப்போ உங்களுக்கு புறப்படுது அப்படின்னா 29/11/2025 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து பனாரஸ் வரைக்கும் போகுது. அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டேஸில் நீங்கள் ட்ராவலில் இருப்பீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2/12/2025 சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் புறப்படுது. 3/12/2025 கோயம்புத்தூர்லேருந்து, 6/12/2025 சென்னையிலேருந்து, 7/12/2025 கன்னியாகுமரியிலேருந்து புறப்படுது. 9/12/2025 கோயம்புத்தூர்லேருந்து, 12/12/2025 திரும்ப சென்னையிலேருந்து புறப்படு. மொத்தமாக 7 பயணம் அறிவிச்சிருக்காங்க. அதேமாரி திரும்ப எப்போ ரிட்டர்ன் வரும் அதுக்கான தேதி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் எப்போ வருது, எந்த டைமுக்கு கிளம்புது எல்லாமே தெளிவாக ஷெடியூலாக அறிவிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கான ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே, இதை தவிர்த்து நிகழ்வுகள், ஸோ எந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு இருக்கும் அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அங்கே இருக்கவங்களுக்கு நம்ம பார்த்தா தமிழை கற்றுக் கொடுக்கணும். ஸோ தமிழ்லாம் எந்த மாதிரி இருக்குது எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சி நிரல் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டே 1 நீங்கள் வாரணாசியில் இருப்பீங்க. காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் பிற கோவில்கள், சாராநாத், கங்கா ஆரத்தி, படித்துறை ஆகிய இடங்களை பார்வையிடலாம். ஸோ டே 1 இந்தந்த இடத்துக்கு போவீங்க. டே 2 வாரணாசி, களம் சார்ந்த திட்டங்கள்லாம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, அங்கே போவீங்க. டே 3 கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரியாக்கேராஜ் மற்றும் அல்லது வேறு எந்த நகரம் இருந்தாலும் அதில் இருக்கிறது அந்த உள்ளூர் பற்றி, பானராஸ் அந்த எல்லாமே அதை பற்றி உங்களுக்கு நாங்கள் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ஆம் நாள் இரவு அயோத்தியில் தங்க வைக்கப்படுவர். அதேமாரி டே 4 அயோத்தியில் இருக்கிற நகரத்தை நீங்கள் சுற்றி பார்ப்பீங்க. மொத்தமாக 4 நாட்கள் உங்களுக்கு அங்கே நீங்கள் மொத்தமாக உங்களுக்கான டூர் இருக்கும். இதை தவிர்த்து ட்ரெயின்லேயே ஒரு 3 to 4 டேஸ் உங்களுக்கு பார்த்தா ட்ராவல் இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 டேஸ் ஃபுல்லாக இந்த ட்ராவல் இருக்குங்க. மொத்தமாக சேர்த்து நீங்கள் போகிறதுலேருந்து அங்கே தங்குறது வரைக்கும் வர்றது வரைக்கும் ஒரு 10 to 12 டேஸ் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புகைப்பட காட்சி. ஸோ நிறையா உங்களுக்கு அங்கே நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பண்பாட்டு நினைவுகள் நடைபெறும், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறையா கலை நிகழ்ச்சி நடக்கும். உங்களை பார்த்தா கூட்டு போகிறதுக்கு ஸோ விசிட் பண்ணுறது நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாமே பேசிக்காக அங்கே நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பாருங்கள், பாடக்குறிப்பு நூல்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். 220 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்படியே செட் பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு குயிஸ் காம்படிஷன்ஸ் வைப்பாங்க. அதுலேருந்து கொஷின்ஸ் இந்த 220 பக்கத்துலேருந்து தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் இந்த பிடிஎஃப்பை தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து பார்த்தா நீங்கள் வாலண்டராக பதிவு பண்ண விருப்பம் இருக்கவங்க அதையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். தன்னார்வலன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாலண்டியர்ஸ் எதுக்காக அப்படின்னா ஸோ இவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ வாலண்டியர்ஸ் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஸோ கணினியுடன் உங்களுக்கு பார்த்தா கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் எக்ஸல் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கணும். சென்னை சார்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வாலண்டரியாக பதிவு பண்ணலாம். ஸோ காசி தமிழ் பங்கம் அந்த ட்ராவலை விட்டுருங்க, இலவச பயணம் விட்டுருங்க. இது வாலண்டியர்ஸாக விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் வாலண்டியர்ஸாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காசிக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்ற ஒரு இதில் வராதிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. வாலண்டரியை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க போதுங்க. அதுதான் வாலண்டியர்ஸ்க்கான ஹெல்ப் நீங்கள் பண்ணுவீங்க. வாலண்டியர்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி வழங்கப்படும், குறைந்தபட்சம் ஊதியம் வழங்கப்படும். அதேமாரி பார்த்தா சர்டிஃபிகேட் கொடுப்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு மாவட்டமாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா
உணவும் இருப்பிடமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காசி தமிழ் சங்கம் முடியும் வரை உங்களுக்கு உணவும் இருப்பிடமும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ வாலண்டியர்ஸாக விருப்பம் இருக்கவங்க நீங்கள் வாலண்டியராக அப்ளை பண்ணுங்கள். அது வந்து பார்த்தா மாணவர்களாக இருக்கீங்க, அரசியல் கட்சி சாராதாக இருக்க வேண்டும். ஸோ எல்லாருமே வாலண்டியர்ஸை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வாலண்டியர்ஸ் பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க, ஒன்லி காசி ஆன்மீக பயணத்துக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பதிவுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணலாம், தமிழில் வேணுன்றவங்க தமிழில் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பதிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நம்ம காசி தமிழ் சங்கம் இலவச ஆன்மீக பயணத்துக்கு இதெல்லாம் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல பயண வகை கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தா கேட்டகரியாக வந்து பிரிச்சுட்டாங்க. முதல்ல என்ன கேட்டகரி அப்படின்னா நீங்கள் ஒரு மாணவர்களாக அப்ளை பண்ணலாம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, தொழில்நுட்ப படிக்கிறீங்க, திறன்கள் நிறுவனங்களாக இருக்கீங்க, ஒரு மாணவராக இருக்கீங்க அப்படின்னா மாணவர்கள் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மாணவர் அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி கேட்டிருப்பாங்க. எந்த கல்லூரியில் படிச்சுக்கிறீங்க, எந்த விருப்பமுள்ள துறை என்ன, பள்ளி வகையை தேர்ந்தெடுக்கும், அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஒவ்வொன்றுத்துக்கு நம்ம கடைசியாக வந்து பார்த்தலாம். இப்போதைக்கு பேசிக்காக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது ஆசிரியர்கள். நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க, கல்லூரியில் வந்து பார்த்தா டீச்சராக இருக்கவங்க, பாடசாலைகள், ஓய்வு பெற்றவர்கள், பணியாற்றுபவர்கள் அவங்களும் அப்ளை பண்ணலாம். மூணாவதாக வந்து பார்த்தா எழுத்தாளர்கள், ஊடகம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க, ஊடகமாக இருக்கீங்க, அதாவது நூல் வெளியிட்டார்கள், உள்ளடக்க எழுத்தாளர்கள், திருத்தினர்கள், சமூக ஊடகம் போன்றலாம் இருக்கீங்க, அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் விவசாயிகள் தொடர்புடையது. விவசாயியாக இருக்கீங்க, விவசாய மாணவர்களாக இருக்கீங்க, விவசாயம் சம்மந்தப்பட்டது, கால்நடை பராமரிப்பு, கைவினைஞராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, தனி கேட்டகரி. பெண்களில் சுய உதவி குழுவில் இருப்பாங்க, முத்ரா கடன் வாங்கினவங்க, மத்திய அரசு திட்ட பயனாளிகள், சுய வேலையாட்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவங்க, பாரம்பரிய பாடகர்கள், ஆன்மீக ஆசிரியர்கள், கோயில் பூசாரிகள் அவங்களாம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி மொத்தமாக ஒரு 7 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 7 கேட்டகரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரி நீங்கள் வந்தாலும் சரி தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த கேட்டகரி அப்படின்னு தெளிவாக நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய முதல் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் பெயரை கொடுத்துட்டு உங்களுக்கு குடும்ப பெயர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் குடும்ப பெயரை வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தாங்க இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண முடியும். உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜெண்டர் ஆன்னா ஆன் டிக் பண்ணிக்கோங்க, பெண்ணா பெண் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தொடர்பு விவரங்கள் கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி, இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்கான மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் மெயில் ஐடி கம்பல்சரி கொடுக்கணும். ஏன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா மெயிலுக்கும் மொபைலுக்கு தான் அனுப்புவாங்க. குயிஸ் காம்படிஷன்ஸ் எல்லாமே மெயிலுக்கு தான் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் மெயில் ஐடி கரெக்டாக வந்து கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா மாநிலம், நீங்கள் புதுச்சேரியா தமிழ்நாடான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்றவங்க தமிழ்நாடு சைட் பண்ணிக்கலாம். சைட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு அடையாளம் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது காசிக்கு முன்னரே சென்று, இதுக்கு முன்னாடி நீங்கள் காசிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுங்கள். சைட் பண்ணிட்டு ஆதார் நம்பரை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கல்வி தகுதி பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து என்ன கல்வி தகுதி, அதாவது பல்கலைக்கழகம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மத்திய பல்கலைக்கழகம், நிகர்நிலை பல்கலைக்கழகம், தனியார் பல்கலைக்கழகம், மாநில பல்கலைக்கழகம், தன்னாட்சி, அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சரியாக தெரில அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷ்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை விருப்பம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. விருப்பம் உள்ள துறை, உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எந்த காலேஜோ அதை சைட் பண்ணிட்டு எதில் விருப்பம் இருக்குது காலேஜில் அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பள்ளி வகையை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சிங்க. இந்த கல்வி தகுதி ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டாலும் விட்டுறலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு தொழில் கேட்டிருக்காங்க. தொழிலின் வகையை தேர்வு செய்க. நீங்கள் என்னமான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு தொழிலை நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி எந்த பயிற்சியை சார்ந்தவங்க, ஆன்மீக விருப்பம் என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். அதாவது ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்காக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு மாணவர்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்,
ஆசிரியர்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்ததுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க. சேம் அதேமாரி உங்களுக்கான கல்வி தகுதி என்ன, தொழில் வகை என்ன அதை கொடுத்துட்டு ஸோ வணிகம் அதுக்கான இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல என்ன கேட்டகரி அப்படின்றத தெளிவாக கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மாணவர்னா அதுக்குன்னு ஏதாச்சும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லைங்க, அதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா நீங்கள் கேட்டகரி வைஸை முதல்ல எதுவோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மாணவர்னால் அதுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் கிடையாது, ஆசிரியர்னா அதுக்கான டாக்குமெண்ட் எதுவும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ பேசிக்காக 7 கேட்டகரி ஏதாச்சும் ஒரு கேட்டகரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கல்வி தகுதி இருக்கவங்க ஃபில் பண்ணிங்க, இல்லாத ஸ்கிப் பண்ணிட்டு தொழில் வகை கண்டிப்பாக நீங்கள் சைட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ எந்தமான தொழிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த தொழில் வராதவங்க மற்றது சைட் பண்ணிக்கோங்க, அல்லது பொருந்தாது அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கலாம். பயிற்சி துறையை பற்றி கேட்டிருக்காங்க, இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் எதில் பயிற்சி துறையில் இருக்கீங்க, கலை, வணிகம், பொறியியல் அந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் பொருந்தாது அப்படின்ற ஆப்ஷன்ஸை நாட் அப்ளிகேபிள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன்மீக விருப்பம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்மீக விருப்பம் உங்களுக்கு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, பக்தி பாடல் பாடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஸோ குருக்கள், கோவில்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் இல்லைனா அப்படின்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லைனா பொருந்தாது நாட் அப்ளிகேபிள் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வணிகம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ வணிக வகை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. ஸோ ஸ்டார் சிம்பிள் போட்டதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆவணங்கள் பதிவேற்றம் டாக்குமெண்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அடையாள சான்று, ஸோ நீங்கள் மேலே ஆதார் கார்டு கொடுத்தீங்க, அதே நீங்கள் வந்து பார்த்தா அப்லோட் பண்ணிக்கலாங்க. அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட்டில், ஜேபிஜி ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டில் 2 MBக்குள்ளே இருக்க மாரி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோப்பையை தேர்வு செய்க, அப்லோட் டாக்குமெண்ட்ஸை கொடுத்து உங்களுக்கான ஆதார் கார்டு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு கான்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அந்த டாக்குமெண்ட்டை. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கான கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சா கோடு சரியாக தெரில அப்படின்றவங்க நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு கேப்சா கோடு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வினாடி வினா போட்டி நடக்கும். அதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாங்க. இப்போதைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதிவு செய்யன்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ஸோ பதிவாயிடுச்சு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வினாடி வினா வழிமுறைகள் மற்றும் மேலும் விவரங்கள் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பிப்புகளுக்காக உங்கள் இன்பாக்ஸை தொடர்ந்து சரிபார்க்கும். ஸோ மெயிலுக்கு வந்து குயிஸ் காம்படிஷனுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அனுப்புவோம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குயிஸ் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து மெயிலுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, காமனாக எல்லாருக்கையுமே வந்து பார்த்தா ஒரு டைம் கொடுப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம். அன்றைக்கி நீங்கள் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஒரு 2 days டைம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி தாங்க மெயில் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன் ரெஜிஸ்டரிங் ஃபார் காசி தமிழ்ச்சங்கம். இப்போ அப்ளை பண்ண உடனே அனுப்பிட மாட்டாங்க, அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துப்பாங்க. ஸோ அதேமாரி வந்து பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு குயிஸ் காம்படிஷன் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு குயிஸ் காம்படிஷன்ஸ் வைப்போம், அதை கட்டாயமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருக்கான டேட்டுங்க, இந்த வருஷம் கிடையாது. ஸோ உங்களுக்கு புதிய டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இது லாஸ்ட் இயர் வந்த SMS, அதை நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டேட்டை மறந்துடுங்க, மெயிலுக்கு டேட் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குயிஸ் டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ உங்களுக்கு, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ளை பண்ண தேதி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே குயிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, உங்களுக்கு டைம் காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க, ஒரே நாள் தான். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அதை அட்டன் பண்ணிடணுங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க லிங்க்கு, இந்த லிங்க்கு கிளிக் பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னமான இதெல்லாம் உங்களுக்கு மெயிலில் அனுப்பியிருப்போம், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான லிங்க், இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க. வினாடி வினாக்கான வழிமுறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி பங்கேற்பது அப்படின்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். மொத்தமாக 10 கொஷின்ஸ் கேட்பாங்க, 15 நிமிஷம் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா ஆன்சர் பண்ணிடணுங்க 15 நிமிஷத்துக்குள்ளே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் ஐடிக்கு வந்து மெயில் ஐடி தான் உங்களுக்கான லாகின் ஐடி. மொபைல் நம்பரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 டிஜிட் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க. அவங்க வந்து பார்த்தா செக்யூரிட்டி டெபாசிட் மாரி பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும், ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த குயிஸ் காம்படிஷன் வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. மொத்தமாக 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் புக்ஸ் சொன்ன பாருங்கள் ஆல்ரெடி. ஸோ அந்த புக்ஸை இந்த 220 பக்கத்தில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அட்டன்
அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் காசி தமிழ் சங்கத்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இலவசமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 டேஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ட்ராவல் எல்லாமே இருக்க போது. எல்லா செலவுமே மத்திய அரசு ஏற்கிறாங்க. ஃபுட்டாக இருக்கட்டும், அக்காமடேஷன் தங்குறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்களே ஏற்றுக்கிறாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். 7 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு கேட்டகரி கிளிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். அந்தளவுக்கு பெருசாக எதுவும் பார்க்க மாட்டாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாஸ்ட் இயர் போனவங்க திரும்ப போக ட்ரை பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ குயிஸ் காம்படிஷன் மட்டும் தெளிவாக அட்டன் பண்ண பாருங்கள். மேபி அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்ன தேதி எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.